திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அருள்மிகு கற்பகாம்பாள் உடனாய அருள்நிறை எட்டீஸ்வர பெருமான் பொன்னார் மலரடிகள் போற்றி போற்றி. சித்தர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரன் திருமூலர் நாயனார் பொன்னார் மலரடிகள் போற்றி போற்றி. இமயமலை சாரலில் இருந்து மிக பழமையான காலத்தில் ஒரு முனிவர் தெற்கே பொதிகை நோக்கி புறப்பட்டார். அவருடைய பெயர் சுந்தரநாதர். பொதியமலையில் அக்காலத்தில் இருந்த அகத்தியரை அவர் சந்திக்க புறப்பட்டார். இந்த நெடும் பயணத்தில் தெற்கே திரு ஆவடுதுறை அருகே சாத்தனூர் என்ற ஊர் அருகில் ஒரு மேய்ச்சல் நிலத்தை தாண்டி வந்து கொண்டிருக்கும் போது அவருக்கு ஒரு புதுமையான காட்சி தென்பட்டது. மேய்ந்து கொண்டிருந்த மாடுகள் எல்லாம் கூடி ஒரு இடத்தில் வட்டமிட்டு நின்று கொண்டிருந்தன. எட்டி பார்த்தபோது நடுவே ஒரு மனிதன் இறந்து கிடந்தான். அவனை இந்த மாடுகள் உடலெங்கும் நக்கி கொடுத்தன. அவைகளின் கண்களிலிருந்து நீர் கொட்டி கொண்டிருந்தன. இறந்த மனிதன் கையில் ஒரு கோல் இருந்தது. எனவே இவன் இந்த மாடுகளை மேய்த்தவனாக இருப்பான் என்றும், திடீரென இறந்துவிட்டதால் அவன் அன்பால் மாடுகள் என்ன செய்வதென்று அறியாமல் அவன் உடலை சூழ்ந்து நின்று நக்கி கொடுத்து அவனது பிரிவால் துயருற்று கண்ணீர் சொரிந்தன என்பதையும் சுந்தரநாதர் ஊகித்து அறிந்தார். மாடுகள் அந்த இடையன் மீது காட்டிய அன்பு அவரை என்னவோ செய்தது. உடன் அந்த பசுக்களின் துயரை போக்க எண்ணம் கொண்டார். தனக்கு தெரிந்த கூடுவிட்டு கூடுபாயும் சித்தியை மாடுகளுக்கு ஆதரவாக பயன்படுத்த முனைந்தார். தமது உடலில் இருந்த அந்த இடையனின் உடலில் புகுந்தார். உடன் எச்சரிக்கையாக தமது உடலில் ஓர் இடத்தில் மறைத்து வைத்து பத்திரப்படுத்தினார். இடையன் எழுந்து கொண்டான் என மாடுகள் மகிழ்ந்து அதன் அடையாளமாக வாளை நிமிர்த்தி வானை நோக்கி அம்மா அம்மா என்று பெருமுழக்கம் செய்தன. மாலை வந்தது. மாடுகளை ஓட்டி ஊருக்கு சென்றார் சுந்தரநாதர். ஊரில் இவன் பெயரை மூலன் என்று கூறி அழைத்தனர் அங்குள்ள மக்கள். அதனால் அந்த இடையனின் பெயரை தெரிந்து கொண்டார். மூலனது மனைவி மூலராக எழுந்து வந்த சுந்தரநாதரை தனது கணவன் என்று நெருங்கினால். பதைத்து போனார் திருமூல நாயனார். இப்போது அவர் பெயர் திருமூலர் ஆயிற்று. ஊர் பெரியவர்களின் துணையோடு நடந்ததை கூறி இடையனது மனைவியிடமிருந்து தப்பி மேய்ச்சல் நிலத்துக்கு வந்தார். தனது பழைய உடலை தேடினார். அது வைத்த இடத்தில் இல்லை. பதறிப்போனார். என்ன செய்வது என்று திகைத்த நாயனார் தனது நெற்றிக்கண் பார்வையை நாடினார். அதன் மூலம் அவர் இறைவனது திட்டத்தை உணர்ந்து கொண்டார். உடல் மறைத்தது இறைவனே என்று அறிந்து கொண்டார். இறைவன் அதற்கு காரணத்தையும் நாயனாருக்கு உணர்த்தினார். ஐயறிவு உயிர்களாகிய பசுக்களின் துயரத்தை போக்கியது போல ஆறறிவு பசுக்களாகிய உயிர்கள் ஆகமத்தை தொலைத்துவிட்டு துயர் உறுகின்றன. எனவே அந்த ஆகமத்தை மீண்டும் தமிழில் வகுத்து உலகிற்கு இப்போது பெற்ற உடலில் இருந்தே உதவுக என்பது இறைவனின் கட்டளை என்பதை திருமூல நாயனார் உணர்ந்து கொண்டார். உடன் அப்பணியில் இறங்கி தமிழ் ஆகமம் என்று போற்றப்படும் திருமந்திரத்தை 3000 பாடல்களாக அருளினார். இவ்வாறு பெரிய புராணம் இவரது வரலாற்றை கூறுகிறது. எம்பிரன் திருமூல நாயனார் இறைவனது கட்டளை உணர்ந்து பாடலை பெரிய புராண பாடல்களில் காணலாம். எம்பிரான் சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை நம்பிரான் திருமூலன் அடியாருக்கும் அடியன் என்று தமது திருத்தொண்ட தொகையில் புகழ்கிறார். இவ்வாறு தமிழ் ஆகமநூல் தந்த எம்பிரான் திருமூல நாயனாரின் குருபூசனை இன்று அவரை வணங்கி அவரது அருள் பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம்.